பிறமொழி திணிப்பால் தமிழுக்கு வந்த இடரினை எதிர்த்து போராடி தங்கள் இன்னுயிர் இந்த மொழித்தீரர்களின் தியாகத்தை போற்றும் வண்ணம் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளை தமிழ்மொழி தியாகிகள் நாளாக இந்த அரசு கடைபிடித்திட ஆணையிட்டுள்ளது. பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தல் போன்றே தமிழில் வெளியான சிறந்த நூல்களை ஆங்கிலம் முதலான அயல்மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடும் முயற்சியான திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் இதுவரை 74 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மருத்துவம், பொறியியல் முதலான கல்விசார் அறிவூட்டும் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 160 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பெரியாரின் சிந்தனைகளை அயல்மொழிகளில் வெளியிடும் முயற்சியில் இதுவரை ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபு, இந்தி, குஜராத்தி முதலான 21 மொழிகளில் பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் படைப்புகளை எளிய தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் பதிப்பாக வெளியிட முடிவு செய்து இதுவரை 27 தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேமுதிர தமிழோசை அகிலமெல்லாம் ஒழிக்கும் வகையில் 42 உலக நாடுகளில் 202 தொடர்பு மையங்களை ஏற்படுத்தி அவற்றின் மூலம் மாணவர்களை ஒருங்கிணைத்து இணையவழி தமிழ் கல்வி வழங்கப்படுகிறது. கனித்தமிழை வளர்த்தெடுக்கும் முன்னோடி முயற்சியாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செய்திராத வகையில் பன்னாட்டு கனித்தமிழ் கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பண்பாடு தமிழ்நாட்டின் பண்பாட்டு செழுமையையும் பழமையான கலைகளையும் நமது மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்திட பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் கலைகளை வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலும் பரப்பிட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சங்கமம், நம்ம ஊர் திருவிழா சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிறது. இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்தே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அண்மைக்கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலாக நிலைநாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு நாடெங்கும் போற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்பொருள்களை அழகுற காட்சிப்படுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இவற்றில் உலகத்தரத்திலான கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகங்கள் ஏற்கனவே பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அண்மையில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது.